ரெஜிஸ்டர் ஆயிடும். அதுக்கு ரொம்ப முக்கியம் வந்து படத்தோட பாடல்களோட வரிகள் தான். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் லிரிசிஸ்ட் சுப்பிரமணியம் சார் ஒரு சில வார்த்தைகள் பேசுறதுக்காக அழைக்கிறோம். வணக்கம். முதல்ல கூப்பிட்டாங்க தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமலக்கண்ணன் சார், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நிவாஸ், தேங்க்ஸ் ஃபார் கெட்டிங் மீ புட்டிங் மீ இன் டச் வித் ஹிம். ஸோ ஆக்சுவலி ஏற்கனவே சினிமா டைரக்டர், ஆக்சுவலி படம் எடுத்திருக்கேன், எழுத்தாளர் கூட. ஸோ உங்களுக்கு நிறைய அறிமுகம் இருந்திருக்காது. ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு 2 பாடல் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து எனக்கு என்ன சூப்பர், என்ன புக் எண்ட் மாதிரி இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வர ஒரு பாட்டும் படத்தோட டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த மூவி வரதுக்கும். ஸோ ஒரு நல்ல ரைட்டிங்க்கு ஒரு செம்ம ஸ்கோப் கொடுத்துருக்கு நிவாஸ். தேங்க்யூ வெரி மச். டேரக்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி 2 நாள் நான் டேரக்டர் சார் நான் மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. ஸோ ஆக்சுவலி ஒரு சின்ன கருத்து வேறுபாடு கூட, எங்களுக்கு சின்ன கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருந்துச்சுன்னு அவர் நினச்சிட்டாரு. ஸோ அதெல்லாம் இல்லை சார், அது வெறும் தத்துவ ரீதியாக மட்டுமே எழுதப்பட்ட லைன்ஸ் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் சாங்கில். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு மேலே பேசுறது என்ன பேச தெரியல, திடீர்னு முன்னாடி இப்படி இழுத்து விட்டாங்க. தேங்க்யூ வெரி மச். I am very, very happy to be associated with film starring all of you people, and sir, thank you very much. We will work on more projects. Looking forward to more work. Thank you. Thank you sir, thank you so much. So அடுத்ததா வந்து இந்த படத்துல பார்க்க என்ன இழுத்து விட்டீங்க, லப்கு டப்குன்னு இருக்கு. ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் சார் பிரபு சாருக்கும் பிரகாஷ் பாபு சாருக்கும் ரொம்ப நன்றி. கமல்னாக்கு ஒரு பெரிய நன்றி. சிபி சார் ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப கம்மி தான், பட் இருந்தாலும் பயங்கர ஜாலியாக எனக்கு வந்து நான் பயங்கர ஃபஸ்ட்டு டைம் எடுத்ததையும் ஸ்டண்ட்டில் கொண்டு போய் விட்டாங்க. அப்படியே திக்குன்னே இருந்துச்சு. சார் தான் பயங்கர ஈஸி பண்ணது. அண்டு இன்னொரு பெரிய டாஸ்க் எனக்கு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஆண்ட்ரியா மேமோட பயங்கரமான ஃபேன் நான். அப்படியே சைடில் நின்று பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. ஐயோ பேசிடுறான்னு இருக்கும். பேசவே இல்லை. மேம் ஹாய் மேம். ஆமாம், இதுதான் ஃபஸ்ட்டு ஹாய். அதுல்யா மேம் வந்து அவங்க எனக்கு முன்னாடியே தெரியும். எப்படின்னா சொந்த ஊர், பார்த்துருக்கேன் பட் பேசினதில்லை. இப்போது ஹை. சிபி சார் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா, நிறையா பேர் சொல்லுவாங்க ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்கும்போது சிபிராஜோட தம்பி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. எஸ்ஆர் பிரபு சார் ஒரு கிராமத்திலிருந்து ஒரு சினிமாக்குள்ளே போய் நடிக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு பையன், ஏதாவது ஒரு படத்தில் நம்ம முகத்தை காமிச்சிட முடியுமான்னு சொல்லி ஆரம்பித்த பயணம், அது வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் மாதிரியான ஒரு பெரிய பேனர்லேருந்து கால் வந்துச்சு அப்படின்னே, டே இதெல்லாம் நிஜம்தானா அப்படின்னு சொல்லி கிள்ளி பார்த்துக்கிட்டேன். அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு ரோலில் எனக்கு என்னை கற்பனை பண்ணி பார்த்ததில் வந்து கமல்னாக்கு ஒரு பெரிய நன்றி. எங்களுக்கு அது உண்மையாலுமே என்னால் நம்ப முடியல. ஃபஸ்ட்டு வந்து கமல்னா ஆஃபீஸ்லேருந்து கால் வருது அப்படின்றையும் போய் பார்க்கும்போது, சரி ஓகே ஏதோ ஒரு சின்ன ரோலுக்கு கூப்பிடுவாங்க, வந்து ஒரு காமெடி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்படி ஒரு ரோல் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் இந்த சுச்சுவேஷன் எப்போ நடக்கும் என்னங்கிறதெல்லாம் தெரியல. வந்திருக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிவாஸ் கே பிரசன்னா சார், எனக்கு அவங்களோட பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தேங்க்யூ, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ. ஸ்டேஜுக்கு வருவேன்னு தெரியல, நான் தான் டிஷர்ட் வச்சு இதுவும் போட்டு வந்தேன். ஸோ ஏங்க லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், சுதீஷ் சார் மறந்துட்டேன். என்னை வச்சு ஸ்டண்ட் பண்ணுறது ஈஸி கிடையாது. he actually managed to do that, so thank you sir. thank you guys. blank out ஆயிட்டேன் வேணும். சரி, எல்லாம் எனக்கு சசி, பிரதீப், அவங்க 2 பேரோட தான் நிறைய காம்பினேஷன்ஸ் இருந்தது. இன்ஃபேக்ட் மொத்தம் காம்பினேஷன் வந்தது. 2 பேர் விஷயத்தில் ஒரு விஷயத்தில் ஒத்து போகிறது ஆண்ட்ரியா ஃபேன் அப்படின்றது. ஓகே, ஈவன் ஐ எம் ஆண்ட்ரியா ஃபேன். ஓகே. அப்புறம் கமலகண்ணன் சார் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருந்தேன். அந்த படம் தியேட்டரில் ரொம்ப கம்மியான நாள் தான் இருந்தது, நான் லீடாக பண்ணியிருந்த படம். அந்த படத்தை அவர் பார்த்துருந்து நான் அந்த படம் பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். தியேட்டரில் பார்த்துருக்கேன்னாரு. ஸோ ஓகே, பார்த்த சிலரில் அவரும் ஒருவர். ஸோ அதுக்கப்புறம் சரி திருப்பி கூப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் டிலே ஆச்சு. சரி, அப்புறம் திருப்பியும் எதுவும் டிலே ஆகுதான்னு பார்த்தேன், பட் திருப்பி கூப்பிட்டாரு. ஸோ தேங்க்ஸ் கமலகன். அப்புறம் ப்ரொடியூசர் ட்ரீம் வாரியர்ஸ், பேமெண்ட் எல்லா இடத்துலையும் சொல்கிறது வந்துட்டு பே பண்ணால் நாங்கள் வந்துட்டு கரெக்டாக பே பண்ணுவோம், கரெக்டாக எவ்வளோ சொல்லணும் பே பண்ணுவோம். நான் பேமெண்ட் ஃபாலோ பண்ணதில்லை. இன்ஃபேக்ட் ஒரு சிச்சுவேஷனில் டுவர்ட்ஸ் எண்ட் கரெக்டான டைமில் அந்த பேமெண்ட் எனக்கு இருந்தது as a ப்ரொடியூசர். தேங்க்ஸ் சார். அப்புறம்
சிபி சார், உங்கள் அப்பாவோட நான் பெரிய ஃபேன், உங்களோட ஃபேனும் கூட. அதுக்கப்புறம் சரி, இதுக்கப்புறம் பேசுறது இல்லை, படத்தை பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த படம் தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக வந்து தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். To the press, to my team, everybody, thank you for coming. வட்டம் இந்த ஃபிலிம் வந்து 2018 சைன் பண்ணேன்னா, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் போய் அதுக்கப்புறம் கோவிட் வந்து அதுக்கப்புறம் அப்படியே இது பண்ணி, ஸோ சடனாக ஒரு நாள் பிரபு சார் வந்து இந்த படம் திருப்பி நம்ம ஆரம்பிக்கிறோம், ரிலீஸ் பண்ணோன்னு ஓகே கடகடன் ஒர்க்லாம் ஆரம்பித்தோம். ஸோ இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் வந்து இட்ஸ் அ குவர்க்கி ஃபிலிம். எங்கள் டைரக்டர் கமலாக்கலன் சார், அவரே ஒரு குவர்க்கியான ஒரு பர்சன் தான். ஸோ அவரோட ஒரு கேரக்டர் தான் அந்த ஃபிலிமே ஆக்சுவலி. ஸோ விச் இஸ் வெரி ஃபன்னி அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் டைம். ஏன்னா எனக்கு யூஸ்வலாக பண்ணுற சாங்ஸ்லேருந்து இந்த படத்தில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிது. தேங்க்யூ கமல்கண்ணன் சார், ஹேட் அ கிரேட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் மை ப்ரொடியூசர் பிரபு சார், பிரகாஷ் சார், தங்க பிரபாகரன் சார். நான் சொல்ல தேவையில்லை, ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸோட கண்டென்ட், அவங்க சூஸ் பண்ணுற விஷயங்கள், சூஸ் பண்ணுற கேஸ்ட், என்ன ஒரு விஷயம் பண்ணாலுமே இதில் ஒரு சென்சிபிலிட்டிஸ் இருக்கும். அண்ட் பிரபு சாரோட விஷன் இதை தாண்டி ஒரு பெரிய விஷன் இருக்குது. ஸோ ஐ எம் கிளாட் டு பி அசோசியேட்டட் வித் யூ பிரபு சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை டீம், மை லிரிசிஸ்ட் சுப்பு, மோகன்ராஜன் சார், என்டி ராஜ்குமார் சார். ஸோ இந்த ஃபிலிமில் மொத்தம் 5 சாங்ஸ். இப்போ இந்த ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெரி ஃபிலாசாபிக்கல் ஃபிலிம் தான் சொல்ல முடியும். ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்குது இந்த ஃபிலிமில். ஸோ அதை மியூசிக்கில் எமோட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு சிபிராஜ் சார். நம்ம முன்னாடியே ஒர்க் பண்ண வேண்டியது இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ அத்துல்யா. ஆண்ட்ரியா, my good friend, been known her for like 8 years so far. So I'm glad that I'm working with you, Andrea. So thank you so much everyone for coming, and please support us. Thank you so much. And to my musicians, my sound engineers, my entire team, thank you so much. Thank you. தேங்க்யூ சார். அடுத்ததா தேங்க்யூ ஸோ மச். கரண்டி என்னது கரண்டி ஆம்லெட், ஆமா கலக்கி, அதேதான் கீமா வடை கலக்கி எல்லாம் 2 மணி காலையில் உட்காந்து அங்கே சாப்பிட்டு ரோட் சைடில், ஆமாம் அதெல்லாம். ஸோ ஹேட் சம் ரியலி குட் டைம்ஸ் ஷூட்டிங் திஸ் மூவி, அண்ட் ஐம் கிளாட் தட் இட்ஸ் finally getting released. So hope you all watch it and enjoy the film, and if I missed anybody, I'm sorry. Thank you. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். நன்றி சொல்லணுன்னா ஒரு பெரிய அந்த ஃபுல் ப்ரெஸ் மீட்டே அதில் போயிடும். அவ்வளோ பேரோட பங்கேற்பு, கூட்டு உழைப்பில் உருவாகிருக்கிற அந்த படம் அது. அதனால் அதை ஒரு தனியாக ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட்டாக நீளமான ஒரு கட்டுரையாக தனியாக எழுதிக்கலாம். அதனால் எல்லோருக்கும் மொத்தமாக ஒரு நன்றி. இப்படியெல்லாம் அவங்களுக்கு புதுசாக கண்டுபிடிச்சதெல்லாம் பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அந்த குவர்க்கி அப்படிங்கிறது இந்த ஸ்கிரிப்டில் இருக்குது. பட் நான் குவர்க்கியான ஆள் இல்லை. கொஞ்சம் பேசுகிறதுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இல்லை, ரொம்ப ரிசர்வ்டாக பேசக்கூடிய ஒரு ஆள் தான். அதனால் குவர்க்கித்தனம் இந்த படத்தில், இந்த ஸ்கிரிப்டில் இருந்த குவர்க்கித்தனம் தான் எனக்கு இந்த படத்தை பண்ணணும்னு தோணுச்சு. நம்மகிட்ட இல்லாததை, நம்ம ஃபீல் பண்ணாத ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்குற ஒரு தன்மை. ஏன்னா மதுபான கடை வந்ததையுமே ஒரு 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 இமேஜ் பில்டு சுற்றி கிரியேட் ஆயிடுச்சு. அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. இருந்தாலும் ஒரு 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 கிரியேட்டராக அதிலிருந்து வெளியே சில விஷயங்கள் பண்ணுறப்ப தான் சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த வகையில் இந்த ஸ்கிரிப்ட் அதிலிருந்து கம்ப்ளீட்டாக என்டையராக ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு திரைக்கதையாக இருக்கும். இப்போ மதுபான கடைக்கு இதுக்கும் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்த விஷயமா நான் பார்த்தது, அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி தேட்டருக்கு கொண்டு போய் அப்புறம் டிவிடி ரிலீஸ் பண்ணி, இப்படி மொத்த வேலையும் ஒரு டைரக்டர் செய்ய தேவையற்ற வேலைகள் எக்கச்சக்கமாக இருந்தது. இங்கே
ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸோட அசோசியேட் ஆகிறப்ப பாதி வேலை செய்ய தேவையற்ற ஒரு டைரக்டராக என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை தவிர்த்து வேறு வேலை செய்ய தேவையில்லாத போச்சு. அந்த வேலைகள் எல்லாமே அவங்க பார்த்துக்கிறாங்கன்றதே ஒரு பயங்கர கம்ஃபர்டபுளான விஷயம். நாங்கள் எல்லாம் ஒரு ஊருக்காரங்க, ஒரு மாவட்டத்துக்காரங்கன்றதுனால கூட அந்த இது வந்து கொஞ்சம் செட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக இந்த படத்தை பற்றி பேச வரணும்னா நம்ம ஒரு வகையாக வந்து த்ரில்லர் வெறி கொண்டு அலையிற சமூகமாக மாறிட்டோம்னு நினைக்கிறேன். சினிமா பார்க்குறதுல கூட நான் யோசித்தேனே, இவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை பற்றி நம்ம திரும்ப திரும்ப ஏன் அது மேலே நம்ம அவ்வளோ ஈர்ப்பாக இருக்கிறோன்னா, நம்ம லைஃபே ஒரே பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்குது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான். ஒரு 11 மணிக்கு டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து டீ சாப்பிட்டு போய் மறுபடியும் ஆக்சஸ் கார்டை சொல்லணும்னா வீட்டுக்கு போகணுன்னு சொல்லுது. அது உள்ளே அனுப்ப மாட்டேங்குது. இன்னொரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தி பயங்கர ஆக்டிவாக ஒரு பெரிய பெரிய ஒரு காலேஜ் ஃபெஸ்டிவலே சிங்கிள் ஹேண்டடாக நடத்தக்கூடிய ஒருத்தி வந்து ஒரு பெரிய ஆண்டர்ப்ரனராக பெரிய லெவலாக இருப்பான்னு பார்த்தா, ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஐவிஎஃப்காக லைனில் நின்றுருக்கிறான். ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி. திடீர்னு பார்த்தா ஒரு 5000 பேர்த்து வேலையை விட்டு தூக்கிக்கிறாங்க. காலையில் போனால் அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்குது. திடீர்னு லாக்டவுன், நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, மாஸ்க் போட்டுக்குங்க, நீங்கள்லாம் ஊருக்கு போங்க, லட்சக்கணக்கான வேலை வந்து கிளப்பிட்டுறாங்க. அவங்க ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்காங்க. இவ்வளோ த்ரில்லிங் ஆஸ்பெக்டாக வந்து நம்ம லைஃபே இருக்கிறதுனால நம்மளோட படம் அதை விட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையா தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த த்ரில்லில் வந்து நம்ம எல்லாரும் பெரும்பான்மையான நம்ம எல்லாம் வேடிக்கை பார்க்குறவங்களா மாறிட்டோம். ஆனால் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு சுவாரஸ்யமான விஷயமா இருக்குது. ஆனால் அந்த காடை சொருவனோட பெர்ஸ்பெக்டிவ், அந்த ஹாஸ்பிட்டலில் லைனில் நின்று அந்த பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷனோட இருக்கவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்ப அதில் ஒரு பயங்கரமான இமோஷன் இருக்குது. இந்த த்ரில்லிங் தன்மைக்கு இடையில் அந்த இமோஷன் அந்த படத்தில் வந்து பேச முயற்சி பண்ணியிருக்கோம். அது ஒரு கலெக்டிவாக எல்லாரோட உழைப்பும் இதுக்குள்ளே இருக்குது. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி இதை இவ்வளோ எலவேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறத விட இது எங்கள் எல்லாரோட படம். அந்த எல்லாரோட படத்தோட தொகுத்து உங்களோட பார்வைக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். இது ஓடிடி மூலமாக இன்னும் பர்சனல் மீடியத்தில் இன்னும் ஸ்க்ரீன் ரொம்ப நெருக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து ஹாட் ஸ்டார் மூலமாக இது அமைஞ்சிருக்கு. அதனால் நான் அதை இன்னும் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். இந்த படத்தில் ஒரு தியேட்டரை விட வீடுகளுக்குள், உங்களோட மொபைல் ஃபோன்களுக்குள், உங்களோட லேப்டாப்புகளுக்குள் இந்த படம் வந்து இன்னும் உங்களை நெருக்கமாக உங்கள்கிட்ட பேசப்போகுது. இதில் ஒரு மேல் ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கக்கூடிய ஒரு டயலாகை இனிஷியேட் பண்ணுது இந்த படம். நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணத்தில் கடந்து வந்த இல்லை கடக்க போகிற, அது ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த மொமெண்ட்டை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்கு, ஒரு டயலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறோம். எல்லோரும் இந்த படத்தை பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்து சொல்லுங்கள். ஏன்னா படம் பார்க்காம இதுக்கு மேலே பேசுகிறது இதாக இருக்கும். மறுபடியும் இந்த கூட்டுழைப்பின் மூலம் இந்த படத்தை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொண்டு வந்து சேர்த்த எல்லோருக்கும் எங்கள் எல்லோர் சார்பாகவும் நன்றிகளும் வணக்கம். நன்றி. Thank you.